நம்ம மாயா சீரியலில் நடந்த ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்வதியை வந்துட்டு சிவராம் வந்துட்டு வீட்டை விட்டு அடித்து துரத்திடுறாரு. ப்ரோமோ வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம புவனேஸ்வரியை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்துட்டு அந்த ரகுராம் குடும்பத்தை வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நம்ம போடுற பிளான் எல்லாமே வந்து சொதப்பிக்கிட்டே போகுது. எதுவுமே வந்துட்டு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம வந்து அந்த குடும்பத்தை பழி வாங்கியே தீரணும். அந்த ரகுராம் குடும்பத்துக்கு நான் குறி வச்சு அவனை பழி வாங்கி அவங்க குடும்பம் ஃபுல்லாக வந்துட்டு யாரும் வந்து நிம்மதியே இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்துட்டு என்னோட ஆசை. அப்படி இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு விஷயமாவது நடந்துச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி ஒரு பயங்கரமாக வந்துட்டு திட்டத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை யாரை வச்சு வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படியாவது வந்துட்டு அந்த ரகுராம் குடும்பத்தை நான் பழி வாங்கியே தீருவேன். அங்கே ஜானகி, அந்த சிவராம் யாருமே வந்துட்டு நல்லாவே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நான் வந்து போய் கண்டிப்பாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குற ஒரு உணர்வோட வந்து அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, கோவிலுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்துட்டு நம்ம புவனேஸ்வர் வந்து போகிற மாதிரி இருக்குது. போயிட்டு வந்து அந்த இடத்துல தான் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு எதிர்பாராத விதமாக வந்துட்டு நம்ம பார்வதியும் கோவிலுக்கு வந்து போகிறாங்க. அப்போ வந்துட்டு பார்வதியை வந்து நம்ம புவனேஸ்வரி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஆஹா, நம்ம பார்வதி வேற வந்திருக்கா, இவகிட்ட நிறையா முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி விட்டோம்னா அந்த அங்கே போய் சண்டை போட்டு ஒரு பூகம்பமே வெடிக்கும். அப்போ ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும். அதை பார்த்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி வந்துட்டு மனசில் ரொம்ப வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. சரி எப்படியாச்சும் வந்துட்டு நாம் வந்து பார்வதியை வந்து பேசணும். அவளை மீட் பண்ணி அவகிட்ட வந்து நிறையா வந்து விஷயங்கள் வந்து பேசி நிறையா வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி பயங்கர திட்டம் வந்து போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம பார்வதி அந்த இடத்துக்கு வராங்க. பார்வதியை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி. என்ன பார்வதி, கோவிலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாக்கா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்வதி 2 பேரும் வந்து நல்லா விசாரிச்சுக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு பரவாயில்லையே, உன்னோட புருஷன் வந்து ஊர் தலைவர் ஆகிட்டார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த ரகுராம் தான் வந்துட்டு இந்த ஊர் பொறுப்பெல்லாம் வந்து ஏற்றுப்பார். அவர் தான் வந்துட்டு ஊர் தலைவராகவும் இருப்பார். ஆனால் அப்படி இருக்கிற விதத்தில் எப்படி தான் வந்து அந்த ரகுராமுக்கு மனசு வந்துச்சோ தெரியல, உன்னோட புருஷனுக்கு வந்து இந்த பதவியை வந்து விட்டு கொடுக்குறதுக்கு. இதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், குடும்ப பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது, நீ தானே எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. ஏன்னா எதுக்காக இந்த விஷயத்தை வந்துட்டு புவனேஸ்வரி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு தெரியும் எப்படியும் வந்துட்டு ஜானகி தான் வந்துட்டு இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் வந்து பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு தெரியும். அதனால வந்து இவங்கள்ட்ட ஏற்றி வர்றதுக்காக பிளான் பண்ணி தான் இந்த வார்த்தையை வந்து இவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. குடும்ப பொறுப்புகள்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது, நல்லா பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறப்ப, ஆமாம், எங்கள் குடும்ப பொறுப்பு என்கிட்ட வந்துச்சு. என் புருஷனை வந்து ஊர் தலைவராக்கணும்னு இவங்களுக்கு என்ன ஆசையா, மாமா வந்துட்டு அவர் அந்த இதுக்கு ஊர் தலைவராக வந்து ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் வேறு வழி இல்லாமல் என்னோட புருஷனை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்லைனா வந்துட்டு என்னோட புருஷன் வந்து ஊர் தலைவராக போடுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ நிஜமாவே வந்துட்டு நம்ம ரகுராம் வந்து விட்டு கொடுக்கலையா, உன்னோட புருஷனுக்காக வந்து விட்டு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க. என்னது இது, ஒரு கூட பிறந்த தம்பி இவராக பாசத்தினால விட்டு கொடுத்துருப்பாருன்னு பார்த்தா அப்போ அதனாலையும் இல்லையா, இவர் போனால் போகுதுன்ட்டு இவரை தூக்கி போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி ரொம்ப நக்கலாக தான் கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், அவர் வேணான்னு சொன்னதுனால தான் வேறு வழி இல்லாமல் என் புருஷனை தூக்கி போடுறாங்க. இல்லைனா வந்துட்டு அவர் எப்போவுமே அந்த வீட்டில் வந்து ஒரு டம்மி பீஸ் தான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டி தீர்த்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்புறம் வந்து குடும்ப பொறுப்பு எனக்கு எங்கே வந்துச்சு, அதை எங்கள் ஜானகி தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்வதி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, உன்னோட புருஷன் தான் ஊர் தலைவராச்சே, அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இன்னும் வந்துட்டு எதுக்கு வந்து ஜானகி வந்து குடும்ப பொறுப்பு பார்க்கணும், உன் கையில் கொடுக்கலாம்ல, அந்த மனசு கூட அவளுக்கு வரல பாரு, நீ தானே குடும்ப பொறுப்பு பார்க்கணும், உன்னோட புருஷன் தானே வந்துட்டு ஊர் தலைவராக இருக்காரு, அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு குடும்பத்தில் உள்ள எல்லா பொறுப்பையும் நீ தானே பார்த்துக்கணும், நீ வந்து உன்னோட உரிமையை நீ எதுக்காக விட்டு கொடுக்குற, நீ வந்து கரெக்டாக போய் கேளு, நான் தான் வந்து குடும்ப பொறுப்பெல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து நிறையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம பார்வதி வந்துட்டு அப்படிதாக்கா எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து நீ ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, நேராக வீட்டுக்கு போனதும் குடும்ப பொறுப்பை உன்னோட பேரில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ பாட்டுக்கு எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தியனா நீனும் புருஷனும் லாஸ்ட் வரைக்கும் அந்த வீட்டில் வந்துட்டு சும்மா தான் இருக்கணும், ஒரு ஓரமாக தான் இருக்கணும், அவங்க தான் வந்துட்டு மெயினாக இருப்பாங்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னான்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி அந்த இடத்துல வந்து பார்வதி கிட்ட வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க.
இதை கேட்டதும் நம்ம பார்வதி வந்துட்டு போகிற வழியில் ஃபுல்லாக யோசிச்சுட்டு தான் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம பார்வதி வந்துட்டு யோசிக்கிறாங்க, ஆமாம்ல எப்போ பார்த்தாலும் அந்த ஜானகி தான் வந்துட்டு எல்லா குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இந்த குடும்பத்தில் பெரிய மனுஷி மாதிரி அவங்க தான் இருக்காங்க. நாம் வந்துட்டு வேஸ்ட்டு, நம்ம புருஷனும் வந்துட்டு எதுவுமே கிடையாது. அங்கே வந்து 2 பேருமே டம்மி பீஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து விடக்கூடாது. என்னோட புருஷன் வந்து ஊர் தலைவர் ஆகிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த பொறுப்பை நான் தான் என்னோட கைக்கு புவனேஸ்வரி சொன்ன மாதிரி நான் வாங்கிக்கணும். அதுக்காக நான் என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு போயிட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டை தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஊரில் உள்ள மக்கள்லாம் வந்துட்டு வீட்டுக்காக வர்றாங்க. இதை பார்த்ததும் ஜானகி எல்லாருமே வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த ஊரில் உள்ள ஒரு ஆள் வந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் நாங்கள் வந்துட்டு இந்த ஊர் பொறுப்பில் வந்துட்டு இவ்வளோ வந்து இப்போ செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி போன வந்து காசு வந்துட்டு இருக்குது. இந்த பணத்தை வந்துட்டு நம்ம சிவராமையா கிட்ட கொடுத்து வீட்டிலே வைக்க சொல்லலாம்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி சிவராம்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவராம் கேட்குறாரு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் வந்துட்டு மீதி காசெல்லாம் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சிவராமும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ள ஆள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நல்ல வேலையா எங்கே இந்த பொறுப்பு வந்துட்டு புவனேஸ்வரி கைக்கு போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. நல்ல வேலை நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஃபஸ்ட்டெல்லாம் ரகுராமையா தான் ஏற்றுப்பார். இப்போ வந்துட்டு அவர் வேணான்னு சொன்னோன்னே எங்களுக்குலாம் அப்படியே வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா இவர் வேணான்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பு வந்து எங்கே புவனேஸ்வரிக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பயத்தோடு தான் இருந்தோம். ஆனாலும் இந்த பொறுப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சிவராமை எல்லாருமே வந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சிவராம் ரகுராம் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. சரிங்க, எப்படியோ எது நல்லது நடந்த வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தான். இதே அந்த புவனேஸ்வரி கைக்கு மட்டும் இந்த பொறுப்பு போணுச்சு, அப்புறம் அவ்வளோதான். ஊர் என்ன ஒத்துமையாவாக இருக்கும், அவனை அங்கங்கே அடிச்சுக்கிட்டு கிடப்பான். அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது பிளான் பண்ணி அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க. ஏதாச்சும் வந்து கெட்டது பண்ணுறது தான் அவங்களோட எண்ணமே. ஃபஸ்ட்டு நல்லது எதுவும் பண்ணணும்னா அவங்க நினைக்கவே மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு தான் வந்திருக்கோம் இந்த பணத்தை வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு. நீங்கள் பார்த்துட்டு என்ன அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஊர் மக்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து சிவராம் கிட்டே வந்து பேசிகிட்ருக்காங்க. ரகுராம் கிட்டேயும் சிவராம் கிட்டேயும் வந்து பேசிகிட்ருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம சிவராம் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு, சரி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. கொடுக்குறப்ப வந்துட்டு அப்போ சொல்கிறாங்க, அண்ணி இதை வாங்கி கொண்டு வந்து பீரோவில் கொண்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பணத்தை வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பீரோவோட சாவியும் எடுத்துகிட்டு நம்ம ஜானகி அந்த இடத்துல வர மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்ததும் நம்ம பத்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன இவ எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் இவளே தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பத்மா டென்ஷன் ஆகி நின்றுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம பார்வதிக்கு வந்து இதுக்கு மேலே வந்து அவங்களால வந்து பொறுக்க முடியல. அவங்க உடனே பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷன் ஆகி இதோ பாருங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஊர் தலைவர்கள்லாம் வந்துட்டு அவர்கிட்ட வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்குறப்ப வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து எதுவுமே புரியலை. ஊர் மக்களுக்கெல்லாம் என்னடா இது இவங்க வந்து திடீர்னு நிறுத்த சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு இல்லை என்னோடய புருஷன் தானே வந்துட்டு ஊர் தலைவர். அப்படி இருக்கிறப்ப நான் தானே வந்துட்டு இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் என்கிட்ட தானே இருக்கணும். அப்படி இருக்கப்ப ஏன் ஜானகி அக்கா மட்டும் அதை பார்த்துட்ருக்காங்க. சட்டப்படி இந்த பொறுப்புகள்லாம் வந்துட்டு என்கிட்ட தான் வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி சண்டை போடுறாங்க. இதை கேட்டதும் சிவராம் வந்துட்டு டென்ஷன் ஆகிறாரு. என்ன லூசாடி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன நான் வந்துட்டு ஊர் தலைவர் அவ்வளோதானே, இந்த பொறுப்பை எப்போவுமே அண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப வயசில் பெரியவங்க அவங்க தானே பார்க்கணும், சம்மந்தமே இல்லாமல் நீ வந்து கேட்டுட்ருக்க, இது உனக்கே கொஞ்சம் இதாக இருக்கா, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காத, தயவு செஞ்சு நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவராம் வந்துட்டு நம்ம பார்வதியை வந்துட்டு திட்டிருக்காரு. இதை கேட்டதும் பார்வதி வந்துட்டு சும்மா நிறுத்துங்க, எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆமாம் சாமி போட்டுட்டுலாம் இருக்காதீங்க. இந்த வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்குது, எல்லாமே மாமாவுக்கும் அக்காவுக்கும் தான் மரியாதை இருக்குது. நம்மளை வந்துட்டு யார் மதிக்கிறாங்க, இந்த ஒரே ஒரு பொறுப்பு மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட பொறுப்பு வந்து என் கையில் தானே வரணும். அவங்க ஊர் தலைவராக இருக்கிறப்ப வந்துட்டு ஜானகி அக்கா தானே எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஊர் தலைவராக இருக்கிறப்ப நானும் தான் இந்த பொறுப்பை வந்து நான் தானே பார்த்துக்கணும் சட்டப்படி பார்த்தா. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனை வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அவர் வந்துட்டு டென்ஷன் ஆகிறாரு. நம்ம சிவராம் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து இதோ பாரு நீ போறியா, அப்போ என்ன சொல்கிறேன், ஏன்னா தேவையில்லாமல் வந்துட்டு உள்ளே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியை வந்துட்டு சிவராம் வந்து அடிக்க போகிறாரு. இதை பார்த்ததும் வந்துட்டு நம்ம பார்வதி வந்துட்டு ஓவர் ஆக்டிங் போட்டு அந்த இடத்துல வந்து அழுதுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்புறம் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்துட்டு போய் தடுக்கிறாங்க. என்னப்பா சிவராம் எப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஜானகியும் கேட்குறாங்க, அவள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, அவள் மனசில் உள்ளதை கேட்டுட்டா. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக
சிவராம் வந்துட்டு அவளை அடிக்க போகிற பொம்பளைலாம் மேலே கை வைக்கிறது எவ்வளோ தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம சிவராம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, பின்ன என்ன அண்ணி, இவ எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்கள் கூட எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கா. நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன், எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் அவளுக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும்னு எதுக்கு இவ சுயநலம் பிடிச்சி அலையிறான்னு எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் அண்ணனும் அப்படி கிடையாது, நீங்களும் அப்படி கிடையாது. எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து தான் இருக்கணும் அப்படின்றத தான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப இவன் மட்டும் எதுக்கு சுயநலம் பிடிச்சி அலைஞ்சிட்ருக்கான்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவராம் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என் பேச்சுக்கு இந்த வீட்டில் மரியாதையே கிடையாது, மதிப்பும் கிடையாது, எல்லாருமே ஜானகி பேச்சை தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் எதுக்காக இருக்கணும், நான் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதியை ட்ராமா போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம சிவராம் சொல்கிறாரு, போய் தொலை, நீ எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு இருந்தாலே எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை கொண்டு வர, என் கண்ணு முன்னாடி நிற்காத, வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவராம எல்லாரும் திட்டுறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, எதுக்காக சொல்கிறா, அவள் கோவத்தில் தானே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம சிவராமா வந்து திட்டிருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம பார்வதி வந்துட்டு இன்னும் வந்து அதிகமாக ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்துட்டு பத்மா வந்துட்டு சொல்கிறாங்க, பார்வதியை பிடிச்சி திட்டிருக்காங்க, என்ன நீ உன் இஷ்டத்துக்கு நீ கிளம்பி போயிட்ட அப்படின்னா அந்த பொறுப்பெல்லாம் எப்போ உன் கைக்கு வர்றது, நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து அதை பண்ணி தீரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்காக நம்ம அடம் பிடிக்கணும், போராடணும். நீ எதுவுமே பண்ணாமல் நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னா வீட்டை விட்டு போயிட்டா தானாக பொறுப்பெல்லாம் உன் கைக்கு வந்துருமா, வந்து உட்காந்துக்குமா. அதுக்காக நீ வந்து எவ்வளோ முயற்சியே பண்ணணும். ஒருத்தவங்களும் ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்கான முயற்சியை அவங்க அதிகமாக எடுக்கணும். அதில் நிறையா தோல்விகள் தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நம்ம பத்மா வந்துட்டு பார்வதிக்கு. இதை கேட்டதும் பார்வதியால் எதுவுமே பேச முடியல, அந்த இடத்துல சைலண்டாக இருக்காங்க. பின்ன என்னக்கா, எப்போ பார்த்தாலும் எல்லா இதுலேயுமே வந்துட்டு ஜானகி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ எனக்குன்னு இந்த வீட்டில் எந்த மரியாதையும் இல்லைன்னு தானே அர்த்தம். என் புருஷனை பாருங்கள், அவர் கூட அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு ஒரு சப்போர்ட் கூட பண்ணலை. அப்படி இருக்கிறப்ப இந்த வீட்டில் நான் இருந்து எனக்கா பிரயோஜனம், அதனால தான் சொல்கிறேன் நான் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பத்மா சொல்கிறாங்க, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட அப்படின்னா எப்போதுமே இந்த பொறுப்புகள்லாம் வந்து உன் கைக்கு வராது, நீ இந்த வீட்டில் இருக்கணும், நீ இரு, இதுக்கப்புறம் அவங்க வேறு வழி இல்லை, அவங்க கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா வந்துட்டு நம்ம பார்வதியை நல்லா வந்து தூண்டி விட்டுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இதை கேட்டதும் பார்வதி வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு முடிவை எடுத்து தானே ஆகணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ புவனேஸ்வரியை காட்டிகிட்ருக்காங்க. புவனேஸ்வரி வந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க, ஆகா நம்ம லைட்டாக பற்ற வச்சோமே, அந்த பூகம்பம் அங்கே போய் வெடிச்சிருக்குமா, கண்டிப்பாக வெடிக்கணும், அந்த ரகுராம் குடும்பத்தில் பிரச்சனை வரணும், அந்த சிவராமும் ரகுராமும் அடிச்சுக்கிட்டு இருக்கணும், இதை பார்த்துட்டு குடும்பமே வந்து எல்லாம் தனித்தனியாக பிரியணும், இதை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக பார்வதி சும்மா இருக்க மாட்டா, ஏன்னா ஆல்ரெடி அவளுக்கும் 2 பேருக்குமே வந்து செம பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த வேற பண்ணிட்டோம், அப்போ வந்துட்டு அவள் ஈஸியாக போயிட்டு அங்கே போய் சண்டை தான் போட போகிறா, நாளைக்கு ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு நல்லதாக நடக்கும், அந்த ரகுராம் குடும்பத்தை நான் பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பழி வாங்குகிற ஒரு உணர்ச்சியோடு தான் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம புவனேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி வந்துட்டு எவ்வளோ வந்து சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் வந்து நம்ம சிவராம் கேட்குற மாதிரி தெரியல, சரி நீ வீட்டை விட்டு போகிறதுனா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சிவராம் வந்து விட்டு கொடுக்காம தான் பேசிகிட்ருக்காரு. இதை பார்த்ததும் சரி பார்வதி வேறு வழியே இல்லாமல் சரி நான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு கிளம்புறாங்க. வீட்டை விட்டு கிளம்புறப்ப போய் தொலை, என் கண்ணு முன்னாடியே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவராம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் வந்துட்டு நம்ம ரகுராமுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே வந்துட்டு பார்வதி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாதி தூரம் கிளம்புறாங்க. அப்போ பத்மா எல்லாருமே வந்துட்டு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. எங்கே பார்வதி போகிற, நில்லு போகாத, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ வந்து எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கும் போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு ரகுராம் வந்து பார்வதி நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடனே வந்துட்டு பார்வதி வந்து நிற்கிறாங்க. ஆகா வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஏன்னா மாமா வந்துட்டு நம்மளை நிற்க சொல்லியிருக்காரு, அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்திருப்பாரு, இது வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்வதி, எதுக்கு மாமா என்னை நிற்க சொல்கிறீங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருந்து என்ன பண்ணுறது, நான் பேசுகிறதா எல்லாருக்கும் வந்து குத்தமாக தெரியுது, நான் பேசுகிறதான் ஒரு பெரிய குறையாக தெரியுது, அப்படி இருக்கிறப்ப இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே எல்லாரையும் என்னை அப்படி நினைக்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு போயிட்டா என்னால் யாருக்கும் எந்த தொலையும் இருக்காதுல்ல, அதுக்கு தான் மாமா நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓவராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க நம்ம பார்வதி. இதை கேட்டதும் நம்ம ரகுராம் வந்துட்டு நில்லுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொல்கிறாங்க. நிற்க சொல்லதுக்கப்புறம் நம்ம ஜானகி அப்படி கண்ணை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு பீரோ சாவியை எடுத்து கொண்டுட்டு வந்து கொடுக்க வராங்க. இந்தா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்துட்டு பீரோவோட சாவியை வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் நம்ம சிவராம் வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. என்னங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக வந்துட்டு அவகிட்ட வந்து சாவியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சும்மா இரு சிவராம் செத்த நேரம்,
அவளும் வந்துட்டு உன்னோட பொண்டாட்டி தானே, அவளுக்கும் வந்துட்டு அந்த ஆசையெல்லாம் இருக்கும்ல, அதனால அவள் குடும்ப பொறுப்பெல்லாம் பார்த்துட்டு போகிறா, அவளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி தானே, அந்த ஒரு காரணத்தினால தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராமும் ஜானகி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம பார்வதிக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷம். எது நடக்கணும்னு நினச்சோமோ அதுவே வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்வதி. பத்மாவும் வந்துட்டு பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்படி வாங்க வலிக்கு, இதுக்காக தான் நம்மள பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பத்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பொறு ஃபஸ்ட்டு வந்துட்டு தலைவர் பொறுப்பை வந்து சிவராமுக்கு மாற்றியாச்சு. அதே மாதிரி இந்த வீட்டோட பொறுப்பையும் வந்துட்டு நம்ம பார்வதி கைக்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஜானகி மாயாவை எல்லாரையுமே நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம், அதுக்கப்புறம் நாம தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மாவும் நிறையா வந்து பிளான் போடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அண்ணி புரியாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவள் தான் பைத்தியக்காரி இப்படி ஆடிட்டுருக்கான்னு பார்த்தா நீங்களும் வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராம் வந்துட்டு நம்ம ஜானகியை திட்டுறாரு. அவள் குடும்ப பொறுப்புகளாக அவள் கொஞ்சம் கூட ஒரு கரெக்டானவ கிடையாது அண்ணி, இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்துட்டு கரெக்டாக இருப்பீங்க, நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் தான் பார்த்துட்டீங்க, இப்போ எனக்கு என்ன, இந்த அண்ணன் வந்து பொறுப்பை ஏற்றுக்கல, அதனால தான் சொல்லிவிட்டு இந்த தலைவர் பொறுப்பை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன், மற்றபடி எல்லாமே வந்துட்டு அண்ணனுக்கு தான் போகணும், இந்த சாவியும் வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்கணும், இது வந்துட்டு அவளோட கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவராம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம பார்வதி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அவளே வந்துட்டு மனசு இறங்கி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அந்த மனுஷனுக்கு என்ன தான் இப்படி ஒரு புத்தி போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி வந்துட்டு சிவராமை விட்டு திட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதனால் ஒன்றும் தேவையில்லைன்னு நீங்களே வந்து சாவியை வச்சுக்கோங்க, அவகிட்ட தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, அவள் வீட்டை விட்டு போகிறங்கிறால போகட்டும், எதையும் புரிஞ்சுக்காதவ இங்கேருந்து என்ன சாதிக்க போகிறா, அவள் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சிவராம் வந்துட்டு பயங்கர டென்ஷனோட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் நம்ம ஜானகி வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருப்பா, நீ எதுக்கு அவளை வந்து திட்டிகிட்டு இருக்க, குடும்ப பொறுப்பு தானே, நான் பார்த்தாயினா அவள் பார்த்தாயினா எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான், நம்ம குடும்பத்துக்காக எந்த இதுவும் கெட்டதும் பண்ணாமல் நல்லது பண்ணாலே அதுவே போதும், நீ வந்துட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, இந்த பொறுப்பை வந்து அவளே ஏற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையோடு வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து குடும்ப பொறுப்பெல்லாம் வந்துட்டு பார்வதி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ரகுராமும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. இதை இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பத்மா நினச்சிட்ருக்காங்க, இந்த நியூஸை எப்படியாவது வந்துட்டு புவனேஸ்வரி கிட்ட சொல்லியே தீரணும், அவங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க, கண்டிப்பாக வந்துட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். பத்மாவும் பார்வதியும் வந்துட்டு தனியாக வந்து பேசிட்டு நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. எதுக்காக இத்தனை நாளாக நம்ம வந்து போராடணுமோ அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது, அப்படி இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் தான், இனிமேல் பாரு என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாக்கா கொஞ்சம் டார்ச்சராக பண்ணாங்க, எந்த அளவுக்கு ஆடினாங்க, இனிமேல் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு பத்மா சொல்கிறாங்க, என்னோடய ஃபஸ்ட்டு வேலையை அந்த மாயா வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்கப்புறம் அந்த கதிர்ப்பை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.